மொத்தத்தில் ஒரு குழந்தையைப் போல் அலங்கரித்து பார்க்கிறாய். அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன். உன் வருத்தம் எனக்கு புரிகிறது அம்புஜம். அனைத்தையும் நமக்கு கொடுத்த எம்பெருமான் பிள்ளை செல்வத்தை மட்டும் ஏனோ நமக்கு அருளவில்லை. குழந்தை பேரு நமக்கு கிட்டி இருந்தால் நீ அவர்களை எப்படியெல்லாம் பேணி காப்பாய். அந்த பாக்கியம் நமக்கு இல்லையே என்ற உன் ஏக்கம் அடியனுக்கு நன்றாக புரிகிறது அம்புஜம். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. பகவத் சித்தம் எப்படியோ அதன்படி நடக்கட்டும். பெற்றெடுத்தால்தான் பிள்ளை என்றில்லாமல் அந்த அரங்கனையே நம் பிள்ளையாக பாவித்திருப்போம். அவனுக்கே சேவை செய்து உய்வோம். அம்புஜவல்லி, சேவை என்றதும் ஞாபகம் வந்தது. அடியன் அகத்திற்கு வந்ததும் சொல்ல வேண்டும் என்று எண்ணினேன். சந்தனத்தால் சங்கதி மாறிவிட்டது. உன்னால் மற்றொரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கும் சேவை ஆக வேண்டியிருக்கிறது. அது என்ன சுவாமி? அடியனின் சகோதரன் தெய்வக்கரசு நம்பி நம் அகத்திற்கு வரப்போகிறான். அப்படியா? மிகவும் சந்தோஷம். அவரை பார்த்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. இந்த மண்ணியின் ஞாபகம் இப்போதாவது அவருக்கு வந்ததே. உனக்கு மைத்துனன் என்றாலும் நம் ஆச்சாரியருக்கு அடியேன் எப்படியோ அதே போல் மணக்கால் நம்பி சுவாமிகளின் பெரிய சிஷ்யனாயிற்றே அவன். நாமோ ஸ்ரீரங்கத்திலேயே நம் ஆச்சாரியாரின் அனுகிரகத்திலேயே இங்கேயே தங்கி சேவை செய்து வருகிறோம். தெய்வக்கரசு நம்பியோ மணக்கால் நம்பி சுவாமிகள் அமைத்த ஆசிரமத்திலேயே சேவை செய்து வருகிறான். எனவே அவனை மைத்துனன் என்ற பார்வையில் மட்டும் பார்க்காதே. சிறந்த ஆச்சாரிய நிஷ்டன், பரமஸ்ரீ வைஷ்ணவ பாகவதன். அவனுக்கு ஒரு குறையும் ஏற்படாதவாறு நீ பார்த்துக்கொள். அதை தாங்கள் சொல்ல வேண்டுமா சுவாமி? நிச்சயம் அவரை பரம பாகவதராகவும் பாவித்து, அத்தோடு நம் பிள்ளையாகவும் பாவித்து அனைத்து உபகாரமும் செய்வேன். சரிதானே? ஆஹா, என்னே உன்னுடைய வாத்சல்யம். வரவேண்டும் தெய்வவாரி சுவாமி. வந்தனம். வந்தனம். வாருங்கள் அண்ணா, இருங்கள், மோர் கொண்டு வருகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அம்மா. இப்போதுதான் அனைத்து முடித்து வருகிறேன். வயிற்றில் சிறிதும் இடமில்லை மோர் அருந்துவதற்கு. இங்கு வந்தபோது உங்கள் இருவரின் உரையாடலையும் கவனித்தேன். அரையரே, உம்மை பாராட்டியே ஆக வேண்டும். போய் தெய்வக்கரசு நம்பி என்றும் அவர் உமது தம்பி என்றும் குறிப்பிட்டீர்கள். அதற்கும் மேற்பட்டு அவரை சிறந்த வைஷ்ணவராகவும் ஓர் உயர்ந்த பாகவத சிரேஷ்டராகவும் பாவிப்பது உண்மையிலேயே மிகவும் உயர்வான விஷயம். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும்? உயர்ந்த எண்ணத்தில் நீர் ஒரு அரசர். தங்கள் அகமுடையாள் தங்களில் சரிபாதி. மைத்துனன் மேல் எவ்வளவு கரிசனம்! அடடா, புகழ்ந்தது போதும் தெய்வவாரி சுவாமி. நாம் அனைவருமே ஒரே குடும்பம். நமக்கு ஒரு உயர்வு என்றால் அது நம் ஆச்சாரியாரின் சம்பந்தம் தானே? அது என்னவோ வாஸ்தவம்தான். இருப்பினும் நம் ஆச்சாரியரின் பூர்வாசிரமத்தின் 4 மணிமணியான புத்திரர்களில் இன்றும் ஆச்சாரிய பக்தியிலும் சேவையிலும் தாங்களும் தங்கள் சகோதரரான தெய்வக்கரசு நம்பியும் ஈடுபட்டிருப்பது மிகவும் மெச்சத்தக்கது. பிறகு வந்த விஷயத்தை விட்டுவிட்டேனே. தாங்கள் கோயிலுக்கு செல்வதற்கு முன் மடத்திற்கு வந்துவிட்டு போகும்படி ஆச்சாரியர் சொல்லச் சொன்னார். தனது புதிய கிரந்தம் பற்றி பேச வேண்டும் என்றார். விஷயத்தை தெரிவித்து விட்டேன். அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள். என்ன வந்தீர்? உடனே புறப்பட்டு விட்டீர். ஜலமாவது பருகிவிட்டு செல்லுங்கள். அம்புஜம், இல்லை, பரவாயில்லை அரையரே. கோயில் பணி மீதம் இருக்கிறது. நான் என்ன அதிதியா? நித்தியப்படி உங்கள் அகத்திற்கு வந்து கொண்டுதானே இருக்கிறேன். பிறகென்ன? சரி, அடியேன் புறப்படுகிறேன். வாருங்கள். முத்து, அழைத்தீர்களா ஐயா? ஆமாம். அம்பாரி தெரு குணசேகரன் மனைவிக்கு கடாரத்திலிருந்து வந்த முத்துமாலை விற்றிருக்கிறோம் அல்லவா? ஆமாம் ஐயா. அதற்கு 42 பொற்காசுகள் வர வேண்டும். ஆமாம், வர வேண்டும். இல்லை இல்லை, 40 காசுகள் கொடுத்து விட்டார். 2 காசுகள் இன்னும் வர வேண்டுமே. எப்போது வரும்? 40 காசுகள் கொடுத்து விட்டார். இன்னும் 2 காசுகள் தானே, விட்டுவிடக் கூடாதா என்கிறார். அதெப்படி விட்டுவிட முடியும்? என் தந்தை எங்கெங்கோ கடன் வாங்கி ஆரம்பித்த வியாபாரம் இது. அவர் அரை காசுக்கும் 1/4 காசுக்கும் பட்ட வாடு எனக்குத்தான் தெரியும். இன்று நான் கடல் கடந்து வணிகம் செய்கிறேன் என்றால் அத்தனையும் குருவி மூக்கால் சேர்த்தது போல் என் தந்தை சேர்த்த காசுதான் இது. 2 காசுகள் காசு இல்லையா?
அதற்கு 3 சேர் நெய் வாங்கலாம், தெரியுமா? எனக்கு தெரியாது முதலாளி. எது உனக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஆனால் பொருள் வாங்கியதற்கு ஒருவரும் அரை காசு கூட பாக்கி வைக்க கூடாது. இது நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். போ, அந்த குணசேகரனிடம் மிச்ச காசை வாங்கி கொண்டு வா. நீ வெறுங்கையோடு வந்தால் உனக்கு மதிய உணவு கிடையாது. புரிகிறதா? புரிகிறது ஐயா. ஓடு. நமஸ்காரம். வணக்கம். உள்ளே வெங்கடாச்சலம் ஐயா இருக்கிறாரா? இருக்கிறார். ஆனால் அவர் பயங்கரமான உஷ்ணத்தில் இருக்கிறார். உஷ்ணமா? ஓ, உஷ்ணம் என்றால் தெரியாதோ? கோபம் ஐயா, கோபம். இப்போது அவரை பார்க்க முடியாது. பிறகு வாருங்கள். ஐயா, கொஞ்சம் உதவி செய்யப்பா. அடியேன் சற்று தூரத்தில் இருந்து வருகிறேன். அகத்திற்கு சென்று திரும்பி வருவது கடினம். சரி, நாளை வாருங்களேன். அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். அவர் சற்று உஷ்ணம் தணிந்து குளிர்ச்சியாக கூட இருக்கலாம். இல்லையப்பா, அடியேன் இன்றே அவரை பார்த்தாக வேண்டும். மிகவும் முக்கியமான விஷயம். கோபமாக இருந்தால் என்ன, இருக்கட்டும். அதற்கு நாம் என்ன செய்வது? பார்த்தால் உயர்ந்த வைஷ்ணவர் போல் இருக்கிறீர்கள். தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாமே என்றுதான் சொன்னேன். ஆனால் நீங்கள் விடமாட்டீர்கள் போல் இருக்கிறதே. சரி, உங்கள் தலைவிதி. ஐயாவிடம் சென்று சொல்கிறேன். அவர் பார்க்க சம்மதித்தால் உள்ளே அனுப்புகிறேன். இல்லையேல் போய்விட வேண்டும். சரி அப்பா. ஆமாம், யார் வந்திருக்கிறார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லட்டும்? கடன்காரன் வந்திருக்கிறேன் என்று சொல். என்னது, கடன்காரனா? ஐயா, உமக்கு மகா தைரியம்தான். கடன் வாங்குவதற்கு நல்ல நேரம் பார்த்தீர்கள். இதற்கும் சேர்த்து எனக்கும் பூஜை விழப்போகிறது. இன்று யார் முகத்தில் விழித்தேனோ, காலையிலிருந்து கடன் பிரச்சனை. சரி, இருங்கள், நான் கேட்டு வருகிறேன். ஐயா, என்ன ஆயிற்று? போனேன் வந்தேன் என்று வந்திருக்கிறாய். சரி, கொடு காசை. நான் இன்னும் குணசேகரன் வீட்டிற்கு போகவில்லை. போகவில்லையா? பின் இவ்வளவு நேரம் எங்கு போயிருந்தாய்? வாசலில் உங்களை பார்க்க ஒருவர் வந்திருக்கிறார். யார்? இலங்கையில் இருந்து தேக்கு பலகைகள் கேட்டிருந்தார் வையாபுரி. அவராகத்தான் இருக்கும். சற்று கருப்பாக, இரட்டை நாடியாக, கிடாமீசை வைத்துக் கொண்டிருந்தாரா? இல்லை இல்லை, இவர் மீசை தாடி இல்லாமல் தான் இருக்கிறார். யாராக இருக்கும்? என்ன வேண்டுமாம்? யாரோ கடன்காரராம். அடே மூடனே, எனக்கு எத்தனையோ கடன்காரர்கள் இருக்கிறார்கள். யார் என்று பெயரை கேட்டாயா? இல்லையே, இதோ கேட்டு வருகிறேன். ஐயா, உஷ்ணம் இன்னும் அதிகமாகிவிட்டது. உன் பெயரை சொல்லும். அதற்கும் வாங்கி கட்டிக்கொண்டேன். திருக்கோஷ்டியூர் நம்பி. இதை முதலிலேயே சொல்லியிருக்க கூடாதா? சற்று பொறுங்கள். ஐயா, அவர் பெயர் திருக்கோஷ்டியூர் நம்பியாம். என்னது? திருக்கோஷ்டி நம்பிகளா? ஏதாவது அறிவிருக்கிறதா உனக்கு? அவரையா வெளியில் காக்க வைப்பது? மடையா? குணசேகரன் 2 காசு தராததற்கு நான் பலிகடாவா? வாருங்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். முதலில் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். என்னிடம் வேலை செய்யும் அந்த மண்டூகத்திற்கு யாரை காக்க வைக்க வேண்டும், யாரை காக்க வைக்க கூடாது என்பதே தெரியாது. தவறாக எண்ணிக்கொள்ளாதீர்கள். இல்லை இல்லை, அவனை சொல்லி குற்றமில்லை. அடியேன் சாதாரணமானவன்தான். உங்களை போன்ற பெரியவர்களை சந்திக்க வரும்போது அனுமதி இல்லாமல் வரக்கூடாது என்பதால் தான் அடியேன் இங்கேயே நின்று விட்டேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை. நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை வந்து பார்க்கலாம். உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. வாருங்கள், உள்ளே செல்லலாம். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். அமருங்கள் ஐயா. ஓடி போய் நல்ல இளநீராக கொண்டு வாகட்டும் ஐயா. முதலில் இவர் அருந்த நீர் கொடுத்து விட்டு பிறகு போ. சரி. இல்லை வெங்கடாச்சலம், அகத்தில் இருந்து புறப்படும் போது அமுது செய்து விட்டுத்தான் புறப்பட்டேன். அப்படியா? சரி முத்து,
நீ உள்ளே செல், உன்னை பிறகு அழை. சரிங்க ஐயா. நம்பிகளே, ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் நான் உங்களை பார்க்க வந்திருப்பேனே. தாங்கள் எதற்காக சிரமப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தீர்கள்? இல்லை வெங்கடாச்சலம், அடியேன்தான் வர வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை. எந்த சூழ்நிலையாக இருந்தால் என்ன? எப்பேற்பட்ட வைணவ உத்தமர் தாங்கள்! என்னிடம் இருக்கும் செல்வம் நாளையே கூட என் கைவிட்டு போய்விடலாம். ஆனால் தங்களின் ஞானமும் விசாலமான அறிவும் அள்ள அள்ள குறையாத செல்வம் அல்லவா? எத்தனை முறை என்றாலும் நான் வந்து தங்களை காண்பதுதான் முறை. இல்லை, இந்த புகழ்ச்சிக்கெல்லாம் அடியேன் தகுதியானவன் அல்ல. அடியேனின் நற்பெயர் எப்போதோ அடியேனை விட்டு போய்விட்டது. இன்று அவப்பெயர் மட்டும்தான் மிஞ்சியிருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? பெருமாளின் வைரக்கிரீடத்திற்காக வெங்கடாச்சலம் கொடுத்த பணத்தை திருக்கோஷ்டியூர் நம்பி அபகரித்து விட்டான் என்ற அபவாதம் போதாதா எனக்கு? என்ன சொல்கிறீர்கள் நம்பிகளே? புரியவில்லை எனக்கு. தாங்கள் பெருமாள் கைங்கரியத்திற்காக கொடுத்த 1000 சதவராகன் பொற்காசுகளும் களவாடப்பட்டு விட்டது சுவாமி. அதை சொல்லத்தான் அடியேன் தங்களை தேடி வந்தேன். இல்லையே, அன்று மாறனேர் நம்பி என் எதிரில் தானே அதை கோயில் அதிகாரி உங்கள் வீட்டில் வந்து பெற்றுக்கொண்டு விட்டதாக சொன்னாரே. பொய் சொல்லியிருக்கிறான் சுவாமி. அப்பட்டமான பொய் சொல்லியிருக்கிறான். அடுத்த நாள் கோவில் அதிகாரியை கேட்டபோதுதான் எனக்கு விஷயமே தெரிந்தது. உடனே அகத்திற்கு ஓடி வந்து பார்த்தேன். அந்த அயோக்கியன் அத்தனை பணத்தையும் களவாடி கொண்டு எங்கேயோ கண்காணாமல் போய்விட்டிருக்கிறான். இல்லை நம்பிகளே, எனக்கென்னமோ அவரை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. தாங்கள் தீர விசாரித்து பார்த்தீர்களா? இதில் விசாரிக்க என்ன இருக்கிறது? உள்ளங்கை நெல்லிக்கனி போல் எல்லாம் தான் பட்டவர்த்தனமாக தெரிகிறதே. அவனை எவ்வளவு தூரம் நம்பினேன். எப்பேற்பட்ட துரோகத்தை இழைத்து விட்டான். எனக்கென்னவோ இன்னமும் அவர் களவாடியிருப்பாரா என்று சந்தேகமாகத்தான் இருக்கிறது. கோவில் அதிகாரியை சந்தேகப்படச் சொல்கிறீர்களா? அவர் எத்தனையோ வருடங்களாக இதை விட பெரிய பெரிய தொகைகளையெல்லாம் பார்த்தவர். அவரையும் வைத்துக்கொண்டு அந்த நயவஞ்சகனை விசாரிக்கலாம் என்று பார்த்தால் எங்கோ ஓடிவிட்டிருக்கிறானே. அவன் அந்த தொகையை எடுக்காமல் இருந்தால் ஏன் அகத்தை விட்டு ஓட வேண்டும்? எல்லாமே அடியேனின் தவறுதான். கண்ணாடி கல் கூட ஒரு கோணத்தில் வைரக்கல் போல் ஜொலிக்கும் என்பதை ஏனோ அடியேன் உணரவில்லை. இல்லை நம்பிகளே, அது சாதாரணமானவர்கள் கண்களுக்கு, தங்கள் கண்களுக்கு அல்ல. தாங்கள் ஒன்றை வைரம் என்று நம்பினால் அது நிச்சயம் வைரமாகத்தான் இருக்கும். தாங்கள் அடியேன் மீது அசாதாரணமான நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். அதை அடியேன் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. இந்தாருங்கள். என்ன இது? அடியேன் மனைவியின் நகைகள். அடியேனின் மானம் என்றும் சொல்லலாம். தாங்கள் கொடுத்த தொகைக்கு இது ஈடாகுமா என்பது அடியேனுக்கு தெரியவில்லை. சற்றேனும் பட்ட கடனை திருப்பிக் கொடுக்க இது அடியேனின் பலவீனமான முயற்சி. நம்பிகளே, நான் கடன் என்று சொல்லி எந்த தொகையும் தங்களிடம் கொடுக்கவில்லை. அடியேனிடம் தாங்கள் கொடுத்த தொகைக்கான பணியையும் முடிக்காமல் அந்த தொகையையும் திருப்பித் தராமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? பெருமாளுக்கென்று நான் கொடுத்த பணம் அது எங்கு போக வேண்டும் என்பது அவன் சித்தம். அவன் திருவுளப்படி அது எங்கே சேர வேண்டுமோ அங்கே சேர்ந்திருக்கிறது. அவ்வளவுதான். தயவு செய்து இந்த நகைகளை திருப்பி எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லை சுவாமி, இந்த கடனை அடியேன் தீர்க்காமல் போனால் கடன் தீரும் வரை அடியேன் பற்பல ஜென்மங்களை எடுக்க வேண்டி வரும். அப்படி நினைக்காதீர்கள். தாங்கள் எனக்கு எந்த கடனும் படவில்லை. அப்படி தாங்கள் படாத கடனுக்கு தங்கள் மனைவியின் நகைகளை நான் எடுத்துக்கொண்டால் என்னை விட ஈனப்பிறவி யார் இருக்க முடியும்? பெருமாளுக்கு வைர கிரீடம் கிடைக்காமல் போனதற்கு அடியேன்தான் காரணம் என்ற குற்ற உணர்வு அடியேனை அல்லும் பகலும் கொல்லும். கவலைப்படாதீர்கள். இன்னும் 2 மாதங்களில் அந்த தொகையை என்னால் ஈட்டிவிட முடியும். அதை வைத்து நிச்சயம் பெருமாளின் திருமுடிக்கு வைர கிரீடம் சாற்றிவிடலாம். இப்போது இந்த நகைகளை திரும்ப எடுத்துக்கொண்டு போய் தங்கள் மனைவியிடம் கொடுங்கள். நினைத்த மாத்திரத்திலேயே இவ்வளவு நகைகளை கொடுத்த உங்கள் மனைவி போற்றுதலுக்குரியவர். இதை எடுத்துச் செல்லுங்கள் நம்பிகளே. இல்லை,
இதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நம்பிகளே, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை போன்ற வியாபாரிகள் வியாபாரத்திற்காக பல பொய்கள் சொல்ல வேண்டியிருக்கும். இதற்கு மேல் விலையை குறைக்காதீர்கள், எனக்கு லாபமே இல்லை என்று பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்ய முடியுமா? அது வியாபார தர்மம். அது மட்டுமல்ல, சில நேரங்களில் மிகவும் கராராக நடந்து பணத்தை வசூல் செய்ய வேண்டியிருக்கும். இப்படி வேறு வழி இல்லாமல் நாங்கள் செய்யும் பாவத்தை எப்படி கரைப்பது? வியாபாரம் மூலம் ஈட்டும் பொருளை கொண்டு பகவானுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்து, பெருமாளே எங்களை மன்னித்தருளுங்கள் என்று பெருமாளிடம் பிராயச்சித்தம் தேடிக்கொள்கிறோம். அதற்காக பக்தியே இல்லாமல் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்ல வரவில்லை. பக்தியோடு பயமும் இருக்கிறது என்றுதான் சொல்ல வருகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்திலே நான் கொடுத்த தொகையை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் எடுத்துச் சென்று விட்டார் என்று உயர்ந்த பாகவதோத்தமரான உங்கள் மனைவியின் நகைகளை நான் பெற்றேன் என்றால் அதைவிட மகா பாவம் வேறு எதுவும் இருக்க முடியாது. நீங்கள் சொல்வது போல் ஒருவேளை மாரநேர் நம்பியே அத்தொகையை எடுத்திருந்தாலும் பகவானுக்கு செய்ய வேண்டியதை அவர் பக்தனுக்கு செய்ததாக நான் எடுத்துக்கொள்கிறேன். கூடிய விரைவில் வேறொரு தொகையை கொண்டு சௌமிய நாராயண பெருமாளுக்கு அற்புதமான கிரீடம் ஒன்றை செய்துவிடலாம். ஆஹா, எத்தனை விசாலமான மனது உங்களுக்கு! அடியேன் தங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்றே தெரியவில்லை. மீண்டும் சொல்கிறேன், தாங்கள் என்னிடம் எந்த கடனும் படவில்லை. நாம் எல்லோரும் கடன்பட்டிருப்பது பகவானிடம்தான். அற்புதமான இந்த மனித பிறவியை கொடுத்ததற்கு நம்மில் எத்தனை பேர் அவனுக்கு நன்றி பாராட்டிக் கொண்டிருக்கிறோம். போய் வாருங்கள் நம்பிகளே, மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம். சரி, அடியேன் வருகிறேன். ஐயா, என்ன முத்து? அரைக்கால் காசாக இருந்தால் கூட வசூல் செய்ய வேண்டும் என்று சொன்ன நீங்கள் இவ்வளவு பொற்காசுகளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள். ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பவனிடம் கால் காசு கூட விட்டு வைக்க கூடாது. தொலைந்து போன பொற்காசிற்காக தன் மனைவியின் நகைகளை கொண்டு வந்து கொடுப்பவரிடம் அரைக்கால் காசு கூட வாங்கக்கூடாது.